அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யோசுவா 3ஆம் அதிகாரம் அதன் 5வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆமென். இங்கு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தையை வைக்கிறார். என்ன வார்த்தைனா, ஜனங்கள், அதாவது மோசே மரித்ததற்கு பின்பாடு ஜனங்களை நடத்துவதற்கு கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், யோசுவாவே, இதுவரைக்கும் மோசே உங்களை என்ன பண்ணாரு? நடத்தி வந்தார். மோசேயை வைத்து உங்களை நடத்தினேன். இப்ப நீங்கள் மோசே இல்லாமல் மோசேயின் ஸ்தானத்தில் யோசுவாவாகிய நீ நின்று இந்த ஜனங்களை என்ன பண்ண போற? வழி நடத்த போற. இப்ப யோசுவாவே, உன் காலத்தில் ஜனங்கள் நடப்பதற்கு முன்பாக, எங்க நடப்பதற்கு முன்பாக? வாக்குத்தத்தம் வாழ்க்கையாகிய அந்த கானான் தேசத்தில் வாழ்வதற்கு முன்பாக, அந்த தேசத்தை நீங்க பங்கிட்டு கொள்வதற்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கு. என்ன காரியம் என்றால், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்க தேவன் எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லல. உன் வார்த்தையில் பரிசுத்தம், உன் நடக்கையில் பரிசுத்தம், உன் சாட்சியில் பரிசுத்தம், உன் ஜீவிதத்தில் பரிசுத்தம்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் அண்டர்லைன் பண்ணி சொல்லவே இல்லை. அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, 4வது வசனத்துல மறுபடியும் வாசிங்களேன். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமானது இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ நடக்க வேண்டிய வழி எது அப்படின்னா, எனக்கு பின்னாக நடந்து வருவதை மாத்திரம் நீ என்ன பண்ணணும்? செய்யணும். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பாக 2000 முழ தூரம் இடைவெளி விட்டு நீ எனக்கு பின்னாகவே நடந்து வர வேண்டும். அப்ப தேவன் பரிசுத்தம் என்று சொல்வது எது அப்படின்னா, தேவனுக்கு பின்பாகவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கும் என்றால் என் வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்படும். நான் எப்பொழுது தேவனை விட்டு வலது பக்கமோ இடது பக்கமோ என் வழியை மாற்றுகிறேனோ அப்பொழுது என் வாழ்க்கையில் பரிசுத்தம் குலைச்சலடைய ஆரம்பிக்கிறது. அப்ப 2026வது வருஷம் வேதம் அழகா சொல்லுகிறது எப்படின்னா, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அப்ப தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு பாதையில தான் என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் போக போற. ஏன்னா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் நாம் அறியாத பாதையில தான் நடக்கிறோம். நமக்கு தெரிஞ்சது என்ன? நான் இருக்கிற அந்த தாராபுரம் எனக்கு நல்லா தெரியும். நான் இருக்கிற தெரு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு முன்னாடி இருக்கிற எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நல்லா தெரியும். எதிர்த்த வீட்டுக்காரன் நல்லா தெரியும். அதனால இது எனக்கு நல்லா தெரிஞ்சது தானே, இதில் நான் தெரியாத பாதைன்னு என்ன இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்ச வேலையை தான் டெய்லி செய்ய போறேன். அதே ஆஃபீஸ்க்கு தான் போறேன். அதே ஜனங்களோட தான் நான் வேலை செய்கிறேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தானே, இதில் தெரியாதுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்ப எல்லாமே எனக்கு தெரிஞ்சது தான். அப்ப நான் தெரியாத பாதையில போறதுக்கு என்ன வேலை இருக்கு? நான் என்றைக்கும் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாதை மாதிரி என்ன பண்ணதில்லை, வந்ததில்லை. என்றைக்கும் எனக்கு அறிமுகமான ஒரு நண்பர் வீட்டுக்கு போறதுக்கோ ஒரு உறவினர் வீட்டுக்கு போறதுக்கோ நான் பாதை மாதிரி போனதில்லை. நான் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கும் பொழுது நான் அறியாத பாதை என்று என்ன என் வாழ்க்கை இருக்க போகுது? இப்படிப்பட்ட பலவிதமான யோசனைகள் மத்தியில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இதுவரைக்கும் நடந்து வந்துட்ட. எப்படி நடந்து வந்த? நீ எகிப்தை விட்டு ஸ்தோத்திரம் இந்த ஸ்தலம் வரைக்கும் நடந்து வந்துட்ட. அதனால உனக்கு எல்லாம் தெரியும்னு மட்டும் என்ன பண்ணாத, உன் இருதயத்தில் என்ன பண்ணாத, சொல்லி கொண்டு இருக்காத. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பல ஆபத்தை பார்த்து வந்தவன், நான் மரணத்தையே பார்த்து வந்தவன், நான் சாவுக்கே அல்வா கொடுத்துட்டு வந்தவன்,
அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியும் என்று உன்னை நீயே ஞானி என்று எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, வாழ ஆரம்பிக்க கூடாது. நீ இன்னும் பரிசுத்தத்தில் சற்று குறைவுள்ளவனா இருக்கிற, அதனால என் பாதையை பின்பற்றி வருவதற்கு உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு என்ன பண்ணு, வா. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தைன்னா, ஐஸ்வர்யனாகிய வாலிபனை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை. அந்த ஐஸ்வர்யவான் சொல்றாரு, இயேசுவே, நான் உம்மை பின்பற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அதற்கு அந்த வாலிபனே அடுத்த பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு, நான் என்னுடைய பிறவி முதல், நான் பிறந்த நாள் முதல், எனக்கு விவரம் தெரிஞ்ச வயதுல இருந்து நான் உமது பிரமாணங்கள் என்ன பண்றேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உதவி செய்கிறவனா இருக்கிறேன். நான் சொந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு நாள் நான் எதிர்த்து நடந்தது கிடையாது. நான் ஒரு நாளும் சர்ச்சுக்கு போகாமல் இருந்தது கிடையாது. நான் உபவாசம் பண்ணாமல் இருந்தது கிடையாது. நான் ஜெபிக்காமல் இருந்தது கிடையாது. நான் ஆராதிக்காமல் இருந்தது கிடையாது. என் வழிகள் எல்லாம் நான் உம்முடைய பிரமாணங்களை பின்பற்றி நடந்து கொண்டே இருக்கிறேன். இது என் சிறு வயது முதற்கொண்டு என் தாயும் என் தகப்பனும் கற்றுக் கொடுத்த அனைத்தையும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என் தாயையும் தகப்பனை கனப்படுத்துகிறேன். இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? அப்ப நாம் கேட்கிற ஒரு விஷயம் என்ன, நான் எல்லாமே செஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அந்த வாலிபன் கேட்கிறேன், சிறு வயது முதல் என் தகப்பன் தாயை கனப்படுத்துறேன், நான் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறேன், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறேன், ஏழைகளுக்கு உதவி செய்யறேன், இப்படி எல்லா நன்மையும் நான் செஞ்சிட்டேன். நான் செய்யாதது எதுவுமே இல்லை. அதனால நான் இப்படி எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? பரிசுத்தவானா இருக்கிறேன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு நினப்பு இருக்கு. என்ன நினப்பு? கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நடத்துவாரு, அதனால என்ன பண்ணுவேன், கண்ணை மூடிட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கலாம். ஏன்னா நம்ம 2026க்குள்ள போகும்போது ஒரு நல்ல திட்டத்தோடு நம்ம போவோம். எப்படி? இந்த 2026ல ஒரு வாகனம் வாங்கிடணும், இல்லை ஒரு வீட்டை கட்டிடணும், இல்லை அந்த லோனை அடைச்சிடணும், இல்லை அந்த நகையை வாங்கிடணும், அந்த நகை அடுத்த வருஷம் மூழ்க போது அதை எப்படியாவது என்ன பண்ணிடணும், மீட் எடுத்துடணும், இல்லை என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பேர் வச்சிடணும், ஏதாவது ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருப்போம். 2026ல நம்ம ஒரு ப்ரிப்பேர்டான ஒரு பிளானோட என்ன பண்ணுவோம், போவோம். அப்ப நம்ம போறப்ப எப்படி போறோம், நமக்கு நாமளே ஒரு லெக்கை வைத்து விட்டு அந்த லெக்கை நிறைவேற்றும்படியாக நம்ம என்ன பண்றோம், புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறோம். சரி, இருக்கட்டும். நான் இன்றைக்கு செய்திக்கான தலைப்பு சொல்லிட்டு நான் மறுபடியும் பிரசங்கத்துக்கு போகிறேன். அதாவது வழி விலக வைக்கக்கூடிய நட்பும் உறவும். வழி விலக வைக்கக்கூடிய நட்பும் உறவும். இந்த அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு செய்தியை தியானிக்க போகிறோம். அப்ப நம்ம ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போகும் பொழுது நம்ம ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணிட்டு போறோம். அப்ப அங்க நடக்கிறது என்ன? என்னுடைய திட்டம் தான் நடக்குது. தேவ திட்டம் அங்க என்ன பண்றது இல்ல, நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளே ஒரு திட்டம் போட்டுட்டு அந்த திட்டத்துக்கு நேராக நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் கால் எடுத்து வைக்கிறோம். நம்முடைய வேலையா இருக்கட்டும், நம்முடைய வருமானமா இருக்கட்டும், நம்முடையதான எல்லாமே, நம் ஜெபமே முதற்கொண்டு எப்படிதான் இருக்கு, ஆண்டவரே இந்த வருஷத்துல இது நடக்கணும், ஆண்டவரே இந்த வருஷத்துல இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும்னு சொல்லி நாமே ஒரு திட்டத்தை தீட்டி வைத்து விட்டு அந்த திட்டத்துக்கு நேராக நம்ம என்ன பண்றோம், நடக்கிறோம். ஆனா தேவன் இந்த வருஷத்தில், அதாவது புதிய வருஷத்தில் போக போகிற அந்த வாக்குத்தத்த வாழ்க்கையான கானான் வாழ்க்கைக்குள் போக போகிறதான இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீ எனக்கு பின்னாடியே நடந்து வா, உனக்கு வேண்டிய நன்மை நான் என்ன பண்றேன், தரேன். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் உடன்படிக்கை பெட்டிக்கும் உனக்கும் 2000 முழ தூரம் நீ என்ன பண்ணணும், இடைவெளி விட்டு விட்டு நீ அந்த இடைவெளியை நீ தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே வர. அப்பனா என்ன அர்த்தம், 2000 முழம் என்கிறது 21,000 முழம் என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. 2000 முழம் தூரம் என்கிறது 3000 முழ தூரம் என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. அப்படி என்றால் தேவன் எனக்கு வைத்த அந்த இடைவெளியை நான் விடாமல் நடந்து வந்துகிட்டே இருக்கணும். அப்படி என்றால் இமை பொழுது கூட நான் அசந்து என் பாதையை மாற்றி விடக்கூடாது, நான் தூங்கி விடக்கூடாது, நான் ஜெபிக்காம இருந்து விடக்கூடாது, தேவ திட்டத்தை புரியாம இருந்துடக்கூடாது. நான் ஒவ்வொரு நாளும் அந்த இடைவெளியை நான் சரியாக பிடித்து நடக்க வேண்டும். பஸ்ல பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க, 2 மீட்டர் தூரம் இடைவெளி விட்டு வரவும், 2 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும்னு சொல்லி பஸ்ஸுக்கு பின்னாடி போட்டிருப்பாங்க. சிக்னல்ல பார்த்தோம்னாக்க அதே வசனத்தை எழுதியிருப்பாங்க, வாசகத்தை எழுதியிருப்பாங்க, இடைவெளி விட்டு நிற்கவும். ஏன்னா நான் இடைவெளி விடாம வேகமா போனாக்க எனக்கு என்ன ஆகும், விபத்து நடக்கும்.
அப்ப தேவன் கொடுக்கிற இடைவெளியில நான் வாழுவேன்னு சொன்னா என் வாழ்க்கை விபத்து இல்லாமல் இருக்கும். சில விபத்துகள் நான் தவிர்க்க வேண்டும் என்றால் தேவன் எனக்கு வைத்திருக்கிற இடைவெளியை நான் சரியாக கடைபிடித்து என்ன பண்ணணும்? நடக்கணும். ஓவர் ஸ்பீடா போய் ஆண்டவனுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நான் ஒரு அடி வேகமா எடுத்து வைக்கும் பொழுது அங்க ஸ்பீட் பிரேக் வருமான்னு தெரியாது, அங்க குறுக்க என்ன வரும்னு தெரியாது. நான் போய் மோதி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாக மாறிவிடுவேன். இது ஒரு புறம். இரண்டாவது, நான் தூரத்தை அதிகரிக்கும் பொழுது 2000 முழம் தூரம் என்பதை நான் அதிகரித்து ஒரு 3000 முழ தூரம் அப்படின்னு சொல்லி என் இடைவெளியை நான் கொஞ்சம் நீளமாக்குவேன்னு சொன்னான். அல்லது 2500 முழ தூரம் அப்படின்னு சொல்லி என் இடைவெளியை நான் கொஞ்சம் விரிவாக்க என்ன ஆகும்? நான் போகிற பாதையை நான் மறந்து போறவனா மாறிடுவேன். அப்ப எனக்கு ஒரு வழிகாட்டி எனக்கு முன்னாடி செல்லும் பொழுது என்னை ஃபாலோ பண்ணி வான்னு சொல்லிட்டு நான் அறியாத ஒரு ஊருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது, நான் ஒரு பச்சை சட்டையை ஃபாலோ பண்ணி போகும் பொழுது, இல்லை ஒரு வெள்ளைச்சட்டையை ஃபாலோ பண்ணி போகும் பொழுது, அந்த வெள்ளைச்சட்டை என் கண் பார்வையில நான் என்ன பண்ணணும்? வச்சிருக்கணும். ஒருவேளை அந்த வெள்ளைச்சட்டை என் பார்வை விட்டு மறைஞ்சிருச்சுன்னா வேறொரு வெள்ளைச்சட்டையை நான் ஃபாலோ பண்ணி போற மாதிரி ஆயிரும். அதனாலதான் தேவன் சொல்றாரு, நீ வழி விலகாமல் இருக்கணும்னா என் இடைவெளியை நீ ஃபாலோ பண்ணி என் உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பாகவே நீ என்ன பண்ணணும்? வரணும். எப்படி வரணும் அப்படின்னா, உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வா. அப்பதான் விடியற் காலம் உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். அப்ப என் வாழ்க்கையை தேவன் அற்புதமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக மாற்றணும்னா ஒவ்வொரு இரவும் என் வாழ்க்கையை நான் பரிசுத்தப்படுத்தி விட்டு புதிய விடியலை நான் பார்க்க வேண்டும். ஒரு நாள் சுத்திகரிப்பு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அனுதின சுத்திகரிப்பு என் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். ஒரு ஊழியக்காரர் அழகா இப்படி ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, நம்முடைய சபையில நம்ம மாசத்துக்கு ஒரு முறை திருவிருந்து எடுப்போம். அது பகலா இருக்கலாம் அல்லது இரவாக இருக்கலாம். அவங்க சௌரியத்தை பொறுத்து, சபையினுடையதான அந்த இடத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து மாலை ஸ்தோத்திரம் திருவிருந்து, காலை திருவிருந்து, மாசத்துக்கு ஒரு முறை திருவிருந்து, இல்லை முதல் மாசம் அல்லது முதல் வாரம், 2வது வாரம், இப்படி ஏதோ ஒரு விதத்துல திருவிருந்து என்ன பண்ணும்? நடக்கும். ரோமன் கேத்தலிக் அதாவது ஆர்சி சபையில பார்த்தோம்னாக்கா வாரந்தோறும் திருவிருந்து என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அந்த அப்பத்தை கொடுத்து இது இயேசுவின் நற்கருணைன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை வாரந்தோறும் தவறாமல் வாங்கக்கூடியதான கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த ஊழியக்கார் எப்படி அப்பம் எடுத்தார் அப்படின்னா, தினம்தோறும் தன் வீடுல என்ன பண்ணுவாராம்? தன் ஜெப அறையில எழும்பி உக்காந்து அந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து, இது உம்முடைய அப்பம், உம்முடைய சரீரம், சரி உம்முடைய ரத்தம், உம்முடைய சரீரம், இதை நான் நினைவு கூறுகிறேன். எனக்காக நீங்க அடிக்கப்பட்டதை நினைவு கூறுகிறேன். எனக்காக நீங்க ரத்தம் சிந்தனை நினைவு கூறுகிறேன். எனக்கு நீங்க பாவ மன்னிப்பு கொடுத்ததை நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பின் வாழ்க்கையை அவர் என்ன பண்றாரு? வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இதை ஒரு நாள் இவர் என்ன பண்ணதில்ல? விட்டது கிடையாது. ஒவ்வொரு நாளும் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு என்னை குணமாக்கினார்னு ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி தன்னை கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். காரணம் என்ன? அபாத்திரமாய் ஒருவனும் அப்பத்துல கை வைக்க கூடாது. துணிகரமா ஒருத்தரும் அப்பத்துல கை வைக்க கூடாது. அப்ப திருவிருந்து என்பது எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி கொரிந்தியர் புத்தகம் வாசிக்கிறோம். திருப்பிக்கலாம் 1 கொரிந்தியர்ல 1 அந்த 11ஆம் அதிகாரத்துல வேதம் எப்படி திருவிருந்து எடுக்க சொல்லுது? ஸ்தோத்திரம். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். ஒருவன் கர்த்தருடைய அப்பத்தை எப்படி போஜனம் பண்ணணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஜாக்கிரதை உடையவனாக எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்ப அந்த ஊழியர் ஒவ்வொரு நாளும் அப்பத்தை புசிப்பதற்கும் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் தன்னை ஸ்தோத்திரம் துணிகரப்படுத்தல, தன்னை தாழ்த்தி தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாவம் இல்லாத வாழ்க்கை அவர் என்ன பண்றாரு? வாழ்றாரு.
அது போலவே சுத்திகரிப்பு என்பது ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ, மாதத்துக்கு ஒரு முறையோ, இல்ல திருவிருந்துக்கு முன்பாகவோ இல்ல. ஒவ்வொரு இரவும் தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே, இன்றைக்கு உமக்கு விரோதமான காரியங்கள் நான் செய்திருப்பேன் என்றால் என்னை மன்னியும். ஆண்டவரே, நீர் விரும்பாத இடத்துக்கு நான் இன்றைக்கு போயிருப்பேன் என்றால் என்னை மன்னியும். தேவ சித்தமில்லாத வாழ்க்கையை நான் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் என்னை மன்னியும். தேவன் அனுமதிக்காத நபரை நான் சந்தித்திருந்தால் என்னை மன்னியும். இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றேன்னா, நான் நித்திரைக்கு முன்பாக போகும் பொழுது தேவ சமூகத்தில் ஒப்புரவாகிவிட்டு நான் ஜெபத்தோடு அடுத்த நாளை பார்ப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தணும். அப்ப தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ நாளைக்கு அற்புதத்தை காண வேண்டுமென்றால் இன்றைக்கு நீ பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும். அப்ப 2026க்குள்ள போகிற நான் இன்றைக்கு மாத்திரம் சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு நாளைய தினத்தில் பாவம் செய்ய நான் போயிடக்கூடாது. ஏன்னா ஞானஸ்நானம் எடுப்பாங்க, திருவிருந்து எடுப்பாங்க, குடிக்கிற இடத்துக்கு போவாங்க. ஞானஸ்நானம் எடுப்பாங்க, திருவிருந்து எடுப்பாங்க, சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்ப தேவனோடு ஐக்கியப்படுவோம், ஆனா பாவத்தை விட மாட்டோம். தேவனோடு ஐக்கியப்படுவோம், கெட்ட வார்த்தை பேசுறதை விட மாட்டோம். அது கோபத்துல வந்துருச்சு. ஏன் கோபத்துல வருது? அனுதினமும் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறவருடைய வாயிலிருந்து எப்படி கெட்ட வார்த்தை வரும்? அனுதினமும் தன்னை தேவனோட ஐக்கியப்படுத்திக் கொள்றவங்களுக்கு எப்படி பாவம் செய்யணும்ன்ற எண்ணம் வரும்? அப்ப யார் தங்களை அனுதினமும் தேவக்கரத்தில் ஒப்பு கொடுத்து சுத்திகரித்துக் கொள்ள முடியாத வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவர்கள் பாதை தான் வழி விலகி போகும். ஏன்னா தேவன் ஒரு வார்த்தையை ஆணித்தனமா சொல்லிட்டாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைக்கு தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா தான் 7வது அதிகாரத்துல ஒரு பாவம் நடக்கும். என்னன்னா, ஸ்தோத்திரம், 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே போதும், சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினார்கள். தேவன் ஏன் இவர்களை தினந்தோறும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்றாருன்னா, அப்பதான் உன் வழி விலகாது. உன் வழி விலகாதபடிக்கு நீ வாழ்வதற்கு நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்றாரு. எங்க சொல்றாரு? 3ஆம் அதிகாரத்துல சொல்லி 7ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குதுனாக்க பாவம் நடக்குது. 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை சொல்றாரு பரிசுத்தப்படுத்திக்க சொல்லி. ஆனா 7ஆம் அதிகாரத்திலேயே அங்கு ஒரு துரோகம் நடக்குது. என்ன துரோகம்? 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாக்க, நீங்கள் எரிகோ கோட்டையை தகர்த்து நீங்கள் முன்னோக்கி செல்லும் பொழுது, நீங்கள் எரிகோ கோட்டையை தகர்த்து முன்னோக்கி செல்லும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். எதை கவனிக்க வேண்டும்? அங்கு இருக்கிற எந்த பொருளையும் நீ கையால் எடுக்கக்கூடாது. நீ உன் இருதயத்தில் ஆசைப்படக்கூடாது. அதை நீ ஸ்தோத்திரம் இச்சிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. ஆனாலும் ஜனங்கள் சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினார்கள். என்ன துரோகம் பண்ணினார்கள்னா, ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலேயே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகான் என்பவன் சாபத்தீடானதில் சிலதை எடுத்துக்கொண்டான். அப்ப பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதன் சாபமான காரியத்தில் தன் வாழ்க்கையை விட்டு விடுகிறான். பரிசுத்தம் இல்லாத ஒரு மனுஷன் பரிசுத்தமான வாழ்க்கையை விரும்பாத மனுஷன், சொல்ல போனா விரும்பாத மனுஷன். அங்க அநேகர் இருந்தாங்க, ஆனா ஒருவன் தான் கை வைக்கிறான். அவன் பேர் ஆகான். அப்ப ஆகான் என்பவன் அந்த 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டதான இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு தேவனுடைய அற்புதத்தை காண்பீர்கள்னு சொன்ன அந்த வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல, தன்னை கீழ்ப்படுத்தல. எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால இப்ப இவன் எதுல கை வைக்கிறான்? சாபத்துல கை வைக்கிறான். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசையும் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு என் வாழ்க்கையை நான் வாழும் பொழுது பாவம் எது, பரிசுத்தம் எது, சாபம் எது, ஆசீர்வாதம் எது, தேவ சித்தம் எது, தேவ சித்தம் இல்லாதது எதுன்றத நான் புரிஞ்சுக்க முடியும்.
அப்ப இங்க ஆகான் தன்னை சுத்திகரித்து கொள்ளாமல் அந்த புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு, எரிகோ கோட்டையை கடந்து போவதற்கு இவன் தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். நான் வருகிற புதிய வருஷத்துல சில எரிகோ கோட்டையை கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். நிச்சயமாக சில எரிகோ கோட்டையை கடந்து போக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நான் கடக்க முடியாத பாதை என்று ஒன்றும் என் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு சகலத்தையும் லெகுவாய் நடந்து போக கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் அனுக்கிரகம் செய்வார். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் என்னை சுத்திகரித்து கொண்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். இல்லை என்றால் தேவனுக்கு அனுக்கிரகம் செய்யும் பொழுது நான் சாபத்தின் மேல் என் கையை வைப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்ப என் வழி மாறுவதற்கு காரணம் என்ன? நான் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வது. அப்ப பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்ததுனால இவனுக்குள் என்ன எண்ணம் வருகிறது? ஆசை, இச்சிக்கிற எண்ணம் வருகிறது. ஒருவனுடைய வழி விலகி போக காரணம் எதுன்னா, அவன் கண்களால் பார்த்து தன் இருதயத்தில் இச்சிக்கக்கூடிய விஷயங்கள். ஆகான் இருதயத்தில் இச்சித்த விஷயம் எது? அங்க இருக்கிற பாபிலோனிய சால்வையை அவன் இச்சித்தான். அங்க இருக்கிற தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் அவன் என்ன பண்ணான்? இச்சித்தான். அப்ப என் இருதயம் இச்சிப்பதற்கு நான் ஏன் இடம் கொடுக்கணும்? நான் பரிசுத்தமில்லாத வாழ்க்கையை வாழ்வதால என் இருதயம் அதை இச்சிக்கிறது. என் இருதயம் அதை இச்சித்ததுனால என் கைகள் அதை தொட்டது. அந்த சால்வையை நான் தொட்டேன், அதை மறைத்து வைக்க பார்த்தேன். மறைத்து வைத்து விட்டு ஒன்றும் தெரியாதவனை போல் எப்பொழுதும் பாளையத்துக்குள்ள என்ன பண்ணிட்டேன்? வந்துட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் வெளியில போறேன். நான் ஒவ்வொரு நாளும் வெளியில போறேன். நான் எதை தொட்டேன்? நான் எதை வாங்கினேன்? நான் எதை வீட்டுக்கு கொண்டு வர போறேன்? ஒவ்வொன்றையும் நான் தவறாமல் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு ஒவ்வொரு நாளும் தேவ கரத்தில் என்னை சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாவம் எது, பரிசுத்தம் எது என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்ப இங்க ஆகான் அவனுடைய வழி விலகக்கூடியது எதுன்னா அவன் ஆசை, அவனுக்குள் வந்த ஆசை, இன்னும் சொல்ல போனா இச்சை. அவனுக்குள் வந்த இச்சை தான் அவனை வழி மாறி நடக்க வச்சிருச்சு. ஏன் எடுக்க கூடாது? எரிகோ கோட்டையே தரைமட்டம் ஆயிருச்சு. யாரோ எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறான்? சந்தோஷமா இருக்க போறான். அதை நான் கொஞ்சம் எடுத்து என்னுடைய வஸ்திரத்தை கொஞ்சம் மாத்தி பாபிலோனிய சால்வையில நான் போத்தி படுத்துக்கிட்டாக்க எனக்கு எப்படி இருக்கும்? குளிரே தெரியாது. அந்த சால்வையை என்னுடைய வஸ்திரத்தை நான் தொங்க விட்டு நடந்தாக்க ஒரு ராஜ நட எனக்கு என்ன பண்ணும்? வரும் அப்படின்னு சொல்லி உலகத்தை போல அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்? தேவனுடைய வழி நடந்து போறத அவன் நினைச்சிட்டான். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் உலகத்தை நேசிக்கிறவர்களாய் இருந்தால் தேவ சித்தத்தில் நடக்க முடியாது. தேவ சித்தத்தில் நடக்க விரும்புகிறவர்கள் உலகத்தை நிச்சயமாய் வெறுக்க வேண்டும். அதனாலதான் தேவன் ஒரு வார்த்தையை சொன்னாரு அந்த ஐஸ்வர்யனான வாலிபனை பார்த்து, நீ உனக்கு உண்டானவெல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னதை அவனால ஏத்துக்க முடியாத காரணம் என்ன? அவன் ஆசை முழுவதும் அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்கு. அவனுடைய வார்த்தை, இயேசுவே நான் உம்மை பின்பற்ற வேண்டும், உம்மை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொன்ன அனைத்து வார்த்தைகளும் எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்கு? வெறும் போலியான வார்த்தைகள். வெறும் போலியான வார்த்தைகளை அந்த வாலிபன் சொன்னதனால இயேசு சொல்ற ஒரு வார்த்தை, நீ விற்று தரித்திரருக்கு கொடு, அப்புறம் நான் நம்புறேன். அப்ப இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், உம்மை பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிப்பதை விட இயேசுவை பின்பற்றுவதற்கு என்னிடத்தில் எது தடையாக இருக்கு, எது ஸ்தோத்திரம் அனித்தியமாய் காணப்படுதோ அதை தூக்கி எறிந்து விட்டு நான் முன்னோக்கி போவேன் என்றால் நிச்சயமாக 2026 வருஷத்துல அநேக எரியோக்களை கடந்து போகவும், யோர்தான்களை கடந்து போகவும், ஆயி பட்டணத்தை ஜெயிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்ப நான் சில இடங்களை தோல்வி அடைய காரணம் என்ன? நான் இச்சித்து நடப்பதனால். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், சில இடங்கள் நாம் தோல்வி அடையாமல் வெற்றியின் பாதையில் போவதற்கு எது நமக்கு முக்கியத்துவமா இருக்கிறது? என் இச்சைகளை நான் அடக்கி தேவன் கொடுத்த பாதையில் அந்த இடைவெளியை நான் தொடர்ந்து நடக்கணும். இப்ப இந்த ஸ்தோத்திரம், இந்த ஆகான் என்ற அந்த மனுஷன் தேவன் சொன்ன பிரகாரமாகவே அந்த 2000 முழந்தூரம் இடைவெளியிலேயே யோசுவாவுக்கு பின்னாடி தொடர்ந்து போயிருந்தால் இவன் கை அந்த சால்வையில் என்ன பண்ணிருக்காது? வச்சிருக்காது. அப்ப இடைவெளியின் தூரங்கள் அதிகமாக அதிகமாக என் வழிகள் மாற ஆரம்பிக்குது. அப்ப என் வழியை
கெடுக்கக்கூடியது எதுன்னா முதலாவது எனக்குள் இருக்கக்கூடியதான இச்சை. அந்த இச்சை, அந்த ஆசை, இச்சை என்பதை விட ஆசை, ஆசை உள்ள மனிதனாய் வாழ்வதை விட ஆசையை வெறுத்த மனிதனாய் வாழ்வது ரொம்ப நல்லது. எல்லாத்தின் மேல் ஆசை, நடப்பதின் மேல் ஆசை, பறப்பதின் மேல் ஆசை, நீந்துவதன் மேல் ஆசை, எல்லாத்தின் மேல் ஆசை, ஓடுவதன் மேல் ஆசைன்னு சொல்லி ஒன்றையும் விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு அந்த ஆசையை நிறைவேற்றும்படி மனுஷன் ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கு மனிதன் தேவனுடைய சமூகத்தை முன்பாக வைத்து ஓடுவதை விட தன் ஆசையை முன்வைத்து அதை நிறைவேற்றும்படியாகவே இன்றைக்கு அநேகர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் நான் ஸ்தோத்திரம் இந்த இடத்துக்கு போக ஆசைப்பட்டேன், இந்த ஊருக்கு போக சுத்தி பார்க்க ஆசைப்பட்டேன். இந்த வருஷம் நடக்கல, அடுத்த வருஷம் எப்படியாவது நான் என்ன பண்ணிடுவேன், அந்த ஊருக்கு போய் ஒரு 2 நாளா தங்கி இருந்து சுத்தி பார்த்துட்டு நான் வருவேன். அப்ப மனிதன் எதை முன்வைத்து போகிறான்? தன் ஆசையை முன்வைத்து போகிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, என் உடன்படிக்கை உனக்கு முன்பாக என்ன பண்ணட்டும், இருக்கட்டும். நீ அதற்கு 2000 முழம் தூரம் இடைவெளி விட்டு நீ நெருக்கத்தோடு வா. நான் எதை முன்வைத்து போறேன் 2026 வருஷத்துல? என் வழியை விலக வைக்கக்கூடிய என் ஆசையை முன்வைத்து போறேன்னா இல்ல, என்னை ஸ்தோத்திரம் நெருக்கமாய் பின்பற்றி வா, உனக்கு வேண்டிய சகலத்தையும் நான் தரேன்னு சொன்ன என் தேவனை பின்பற்றி போறேன்னா? நான் புதிய வருஷத்தில் போகும் பொழுது சில விஷயங்களை நான் யோசித்து நான் முடிவெடுத்து நான் போகணும். என் ஆசையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தனுடைய ஆயுள் காலத்தை கூட்டி கொடுக்கல. என்னுடைய ஆயுள் வருஷத்தில் 1 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தது என் ஆசையை நிறைவேற்றுவதற்காக அல்ல, என் இஷ்டப்படி வாழ்வதற்காக அல்ல, என் ஆசைகளை பூர்த்தி செய்து அதற்காக உழைப்பதற்கோ அதற்காக பணத்தை சேர்த்து வைப்பதற்கோ அதற்காக இல்லவே இல்லை. தேவன் கொடுத்த அனைத்துமே அவரை பின்பற்றி வருவதற்காக. இந்த 2026 யாரை பின்பற்றி போறோம்? என் சொந்த ஆசையவா இல்ல கர்த்தரையா? அங்க சித்தம் இருக்காது. கர்த்தரை பின்பற்றி போறப்ப அங்க சித்தம் இருக்காது, அங்க தரிசனம் இருக்காது, அங்க எதிர்பார்ப்புகள் இருக்காது. ஆனா ஒன்னே ஒன்று இருக்கும், என்னை கவர்ந்து இருக்கக்கூடிய என் வழியை விலக வைக்கக்கூடிய அனைத்தும் இருக்கும். அதை நான் புறக்கணித்து விட்டு நான் தேவனை நோக்கி நடப்பேன் என்றால் நிச்சயமாகவே எனக்கு புதிய வருஷம் ஒரு திறந்த சமவெளியில் வைக்கப்பட்ட ஆசீர்வாதம், அதாவது பொக்கிஷம் நிறைந்த பூமியாக என்ன பண்ணும், காணப்படும். கானான் தேசம் பொக்கிஷம் நிறைந்த பூமி. அந்த பொக்கிஷம் நிறைந்த பூமியை என் கண்களில் நான் பார்ப்பதற்கு இன்றைக்கு என் கண்ணில் பார்க்கக்கூடியதான சில இச்சிக்கக்கூடிய விஷயத்தை, ஆசையை தூண்டக்கூடிய விஷயத்தை, அடக்க முடியாதது என்று எதுவும் கிடையாது மனிதனிடத்தில். 5 பூதத்தையும் மனிதன் என்ன பண்றான், அடக்குறான்னு சொல்லி வேதம் உலகம் சொல்லுது. மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? 5ஐயும் என்ன பண்ணணும், அடக்கணும். அப்ப தேவ சமூகத்தில் நான் ஒரு புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என் வழியை விலக வைக்கக்கூடிய எதுவையும் நான் என் சிந்தைக்கு முன்பாக வைக்க கூடாது. என் ஆசை என் வழியை விலக வைக்கும். அது நட்பு மூலியமா வரும், உறவுகள் மூலியமா வரும். சில உறவுகள் நமக்கு ஆசையை என்ன பண்ணுவாங்க, தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. சில நட்புகள் நமக்கு ஆசையை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இதை வாங்கு, அதை வாங்கு, அங்க போ, இங்க போ, நாங்க அங்க போயிட்டு வந்தோம், நீ எப்ப போற, நாங்க அதை பார்த்துட்டு வந்தோம், நீ எப்ப போற, நேத்து தான் அதை நாங்க போய் என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம், நேத்து தான் போய் நான் கொட்டேஷன் பார்த்துட்டு வந்தேன், நேத்து தான் நான் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தேன், நேத்து தான் நான் போயின்னு சில நட்புகளும் சில உறவுகளும் நம்மை வழி விலக வைக்கும்படி நம் ஆசையை தூண்டி விடும்படி வருவாங்க. இந்த ஆகானுக்கு அந்த ஸ்தோத்திரம் சால்வையும் அந்த தங்க காசையும் அந்த வெள்ளி காசையும் பார்த்த உடனே அவனுக்கு அதை விட்டு கடந்து போக மனசு இல்லை. அவன் பாதையில் சத்ரு அதை போட்டான். ஆகானுடைய பாதையில் சத்ரு அதை போட்டான். இன்றைக்கு என் பாதையில அநேக ஆசையை சத்ரு போடுவான், அநேக விருப்பத்தை சத்ரு போடுவான். அதற்கு பின்பாக நான் ஓட ஆரம்பிச்சேன்னா நிச்சயமா நான் ஓடி முடிக்க முடியாது. 2026 மாத்திரமில்ல, என்னுடைய மரண நாள் வரைக்கும் என்னுடைய ஓட்டத்தை நான் நிச்சயமா ஓடி முடிக்க முடியாது. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த வாடாத ஜீவன் எனக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நிச்சயமா என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியாது. காரணம் என்ன? என் பாதையில் சத்ரு போட்ட ஆசையை நான் ஒரு நாள் என்ன பண்ணதில்லை, புறக்கணிக்கல. எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம்.
நான் தேவனை பின்பற்றி போவது எனக்கு நலமா இருக்கும்னு சொல்லி எனக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஆசையை என்றைக்கு ஒரு மனிதன் ஆசையை அடக்கிறானோ, இச்சையை அடக்கிறானோ, தன் இருதயத்தை அடக்கிறானோ, அந்த இருதயத்தை அடக்கிறவனை தேவன் உத்தமனாக பார்த்து தொடர்ந்து அவன் நடக்கும் பொழுது அவன் பாதையில் அவனுக்கு வரக்கூடியதான எல்லா வழிவிலகளையும் அவன் புறக்கணித்து விட்டு தொடர்ந்து தேவனை நோக்கி போகும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. 2 வெள்ளி பணத்துக்காக, ஒரு சால்வைக்காக அவன் இழந்தது எது? அவன் நிரந்தரமாய் வாழக்கூடிய கானான் தேசத்தை. அப்ப 2026 இந்த வாழ்க்கைய நான் வாழ்ந்து எனக்காக வாழ்ந்து முடிக்காம தேவனுக்காக நான் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் நிறைந்த பூமியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷம் நிறைந்த பூமிக்கு நான் போகும் பொழுது என் ஆசையை தூண்டக்கூடிய எதையும் நான் அடக்கி கொண்டு இருக்கட்டும், ஸ்தோத்திரம், நான் போறேன். சில சமயங்கள் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் நிறைய பணத்தை கொடுப்பார். அடுத்த வருஷத்துல அந்த பணத்தை கொடுத்த உடனே என் ஆசையை நான் என்ன பண்ணக்கூடாது? நிறைவேற்றிடக்கூடாது. அந்த பணம் கிடைச்ச உடனே என்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே என்ன வாங்க போறீங்க, என்ன வாங்க போறீங்க, என்ன வாங்க போறீங்கன்னு சொல்லும் பொழுது நான் எதையும் வாங்க போகல. அது பாட்டுக்கு ஒரு இடத்துல என்ன பண்ணட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து தேவ சித்தத்துக்காக போவேன்னு சொன்னா அந்த பணம் எனக்கு பின் நாட்கள்ல தேவ சித்தம் செய்வதற்கு அது பிரயோஜனம் உள்ளதா மாறும். வாங்கின உடனே செலவு செஞ்சு விடுறது, வாங்கின 2 நிமிஷத்துல மொத்தமா செலவு பண்ணிட்டு 10வது நாள்ல ஆண்டவரே என்னை போஷிங்கன்னா எங்க இருந்து போஷிக்கிறது? போஷிக்கும்படிதான் கொடுத்தேன். ஏன்னா உனக்கு பின் நாட்களை வரப்போக தீமையை பார்த்துதான் நான் முன் நாட்களை ஒரு குறிப்பிட்ட தொகையை என் கையில கொடுத்தேன். ஆனா என்ன பண்ணிட்டேன்? அதை ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டு 10 நாளுக்கு அப்புறம் ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன்? வட்டி பணம் எப்படி கட்ட போறேன்? ஆண்டவரே நான் குழு பணம் எப்படி கட்ட போறேன்? ஆண்டவரே அவங்க ஃபங்க்ஷன் வச்சு நான் என்ன போய் செய்ய போறேன்? இது ஆண்டவரே இதெல்லாம் ஏன்? நீ அடுத்த 20 நாள் தரித்திரனா இருக்க போறன்னு சொல்லிதான் முதல் 10 நாள்ல அவன் கையில ரொக்கத்தை கொடுத்தாரு ஆண்டவர். அந்த ரொக்கத்தை நீ வாங்கிட்டு என்ன பண்ண? 10 நாள் பணக்காரனை போல வாழ்ந்துட்ட. இப்ப 20 நாள் என்ன பண்ண போற? அப்ப ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் நான் என் ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக தான் பிரயாசப்படுறேன். போனஸ் வந்துட்டா உடனே அதை வாங்கிடுவோம், லோன் வந்துட்டா உடனே இதை வாங்கிடுவோம். அத எதுக்கு? ஏன் தரித்திர வாழ்க்கையை வாழணும்? எனக்கு கொடுத்ததை நான் ஏன் ஆசீர்வாதமா வாழக்கூடாது? எனக்கு கொடுத்திருக்காரா, அதை நன்மையா நான் வாழணும். அடுத்த 20 நாள் நீ ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ போறேன்னா நாளே அவன் கையில பணம் கொடுத்தார். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? 10 நாளே கரைச்சிட்டேன். அடுத்த 20 நாள் என் கைகள் வானத்தையே நோக்கி கொண்டிருக்கிறது, என் கண்கள் வானத்தையே நோக்கி இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராகன்னு 1000 முறை அந்த வசனத்தை சொன்னாலும் ஆண்டவர் போஷிக்க மாட்டார். காரணம், நான் கொடுத்ததை நீயே வீணாக்குன, நான் கொடுத்ததை நீயே உன் ஆசைக்கு உன் இஷ்டப்படியே பண்ண. அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் என் ஆசையை நிறைவேற்றுவதை விட தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது எனக்கு மிக மிக பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், என் வழியை விலக வைக்கக்கூடிய விஷயம் எது? என் ஆசை. அது எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். குறிப்பாக நட்பு, உறவு. இந்த 2 பேரை தவிர எனக்குள்ள ஆசை தூண்டுறதுக்கு வேற ஆளே கிடையாது. எனக்கு ஆசையை தூண்டுறதுக்கு என் நட்பும் என் உறவும் போதும். என் ஆசையை தூண்டி விட்டு என்னை பாவம் செய்ய வச்சு நான் கெட்டு போறத கண்ணால பார்ப்பாங்க. வேற அவங்களுக்கு எதுவுமே வேண்டாம், வேற எதுவுமே அவங்களுக்கு. ஏன்னா யோபுவின் சகோதரர்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, யோபு 2ஆம் அதிகாரம், ஆமா ஸ்தோத்திரம், யோபு 2ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனத்தை ஒரு வாசிங்கன்னா யோபுவின் அன்புல குறித்த ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும். யோபு 2:11. யோபுவினுடைய 3 சிநேகிதனாகிய தேமானியனாகிய எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமானத்தினானிய சோபாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தானங்களில் இருந்து வந்தார்கள். இந்த 3 பேரும் எதற்காக வந்தாங்க? யோபு கஷ்டப்படுறான், யோபு தீமை அனுபவிக்கிறான், யோபு வேதனை அனுபவிக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்தார்கள். அவர்கள் ஆறுதல் சொல்லும்படி வந்தார்கள். அவர்கள் ஆறுதல் எப்படிப்பட்டதா இருந்தது? ஒரு கட்டத்திற்கு மேல யோபு இதுவரைக்கும் தேவதூஷணம் செய்யாத மனுஷனா இருக்கிறார். இதுவரைக்கும் யோபு
தேவ தூஷணம் சொல்லாத மனுஷனா இருக்காரு. ஆனா இந்த 3 சகோதரர், இந்த 3 சிநேகிதர்களும் யோபுவை தேவ தூஷணம் வைக்கும்படியான வார்த்தைகளையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ பாவம் செஞ்சிட்ட, நீ பாவம் செஞ்சிட்ட, நீ துரோகம் செஞ்சிட்ட, நீ பரிசுத்தமா வாழ, நீ அப்படி வாழல, இப்படி வாழலன்னு சொல்லி குறை மேல குறை, குறை மேல குறை, குறை மேல சொல்லி 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 யோபுவை எப்படி ஆக்கிட்டாங்க? ஒரு குற்ற மனப்பான்மை உள்ளவனா ஆக்கிட்டாங்க. ஆனா யோபு எப்படிப்பட்ட மனப்பான்மையில இருந்தாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருந்தன்மையான மனப்பான்மையில இருந்த யோபுவின் இருதயத்தை இந்த 3 சிநேகிதர்களும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? குற்றம் நிறைந்த மனப்பான்மைக்கு மாத்திட்டாங்க. ஏன் கர்த்தர் செய்தார்னு யோசிக்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. அப்ப என் நட்பும் என் உறவும் எதற்காக என்னை சுற்றி வராங்க? எனக்குள் இருக்கிற விசுவாசத்தை உடைப்பதற்காகவே வராங்க. அதனால நான் அப்படிப்பட்ட நபர்களுக்கு தூரமா இருப்பது நல்லது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு தூரமா இருப்பது நல்லது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை வெளியே வருவதற்கு காரணம் என்ன? அவர்கள் அந்த கனியை இச்சித்து சாப்பிட்டதனால். அது பார்வைக்கு இச்சையாய் இருந்தது, அழகாய் இருந்தது. அது பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? வாசிங்க 2:9. தேவனாகிய கர்த்தர் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஸ்தோத்திரம். தேவன் எப்படி முளைக்க பண்ணினாரு? பார்வைக்கு அழகா இருக்கும்படி அதை என்ன பண்ணாரு? உருவாக்கினார். அப்ப ஸ்தோத்திரம். அதே வார்த்தைய 3:6 வாசிங்களேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிற இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்ப தேவன் இவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் என்ன வாழ்க்கை வச்சாரு? இவங்க நன்மையான வாழ்க்கையை வாழணும், இவங்க பாதுகாப்பான வாழ்க்கையை வாழணும், இவங்க வேர்க்காத வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் ஏதேனை உருவாக்கி அந்த ஏதேனுக்குள் அவர்களை வைத்திருந்து பார்வைக்கு நலமான அனைத்து கனியையும் கொடுத்தார். ஆனா அந்த கனி அதுவரைக்கும் அவங்க பார்வைக்கு நல்லதான கனியா படல. எப்ப அவங்க பார்வைக்கு அந்த கனி நல்ல கனின்னு படுது அப்படின்னா, சத்ரு அவனை சோதிக்க ஆரம்பிக்கும் பொழுது. வாசிங்க 1-2 வசனத்தை. தேவனாகிய கர்த்தர் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய விருட்சத்தின் கனியையும் குறித்து தேவன் அதை நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார்கள். அப்ப தேவன் எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாரு? தொட வேண்டாம், புசிக்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா தெரிந்தும் அது பார்வைக்கு இச்சையா இருந்தபடினால், இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தபடியினால் அதை அவளும் புசித்தாள், புருஷனுக்கும் கொடுத்தாள். புசித்தான், அவனும் புசித்தான். அப்ப என் வாழ்க்கையின் பாதையை என்னை வழி விலக பண்றது யாரு? என் வாழ்க்கையின் பாதையில என்னை வழி விலக பண்றது யாரு? எனக்குள் வரக்கூடிய ஆசை. இதுவரைக்கும் அந்த பழம் அங்கதான் இருந்துச்சு. இதுவரைக்கும் வராத ஒரு ஆசை இன்னைக்கு மட்டும் ஏன் வருது? எனக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த அந்த இடைவெளியை நான் கடைபிடிக்காமல், தேவன் எந்த இடத்துக்கு என்னைய போகக்கூடாதுன்னு சொல்லி நீ அந்த பாதைக்கு போகாம என்னைய பின்பற்றி வாருன்னு சொன்னாரோ, நான் போகாம ஒரு விசை நின்று, இதுவரைக்கும் முன்னோக்கி போனவங்க இப்போ ஒரு ஸ்டெப்பு நின்று அப்படி யூட்டன் போட்டு அந்த கனியை பார்க்குறாங்க.
என் பாதை முன்னோக்கி இருக்க வேண்டும். ஆனால் என் பார்வை எப்படி இருக்கு? வலது பக்கத்தை பார்த்து அந்த கனி நல்லா இருக்கே, அந்த கனி நல்லா இருக்கேன்னு சொல்லி நான் அந்த கனியை பார்த்து 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 ரசித்து அது நல்லா இருக்குன்னு சொல்லி பறித்தேன், புசித்தேன், புருஷனுக்கும் கொடுத்தேன். தான் கெட்ட குரங்கு மனத்தையும் சேர்த்து கெடுத்த கதையா, இவளும் கெட்டா புருஷனையும் கெடுத்தா. இப்ப ஸ்தோத்திரம், உங்க பாதை எப்படி மாறுது? இவங்க வழி எப்படி மாறுது? ஏதேனை விட்டு வெளியே, ஏதேனை விட்டு வெளியே, ஏதேனைக்குள், நன்மைக்குள், ஆசீர்வாதத்துக்குள், சமாதானத்துக்குள், பாதுகாப்பு என்கிற அரணுக்குள், தேவ பிரசனத்துக்குள், தேவனுடையதான வார்த்தைக்குள் இருந்தவர்கள் இப்ப வெளியே போக காரணம் என்ன? அவர்களுடையதான ஆசையை தூண்டியதான அந்த இச்சையின் வார்த்தைகள். இன்றைக்கு நம்மை பார்த்த அநேக வார்த்தைகள் வரும், இச்சையின் வார்த்தைகள் வரும். அது நல்லது, அது நல்லது, அது நல்லது. எப்படின்னாக்க சத்ரு எந்த வார்த்தையை சொல்லி இது பண்ணானாக்க, 5வது வசனத்தை வாசிங்க, 4:5. அப்பொழுது சர்ப்பமான ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவனே அறிவார் என்றார். இப்ப சத்ரு, இந்த பிசாசானவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை வீசி ஆதாமி ஏவலின் தன் பக்கம் இழுக்கிறான்னு பார்த்தா, அவன் ஆசை வார்த்தைகளை வீசி இழுக்கிறான். என்ன ஆசை வார்த்தை? நீ இயேசுவை போல மாறுவ. இன்றைக்கு தேசத்தில் இருக்கக்கூடிய அநேக ஊழியக்காரங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு? நான் தான் இயேசு. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் சில ஊழியரை எப்படி பார்க்கறாங்க? இவர்தான் கடவுள். மனுஷனை கடவுளாக்கிய ஒரே முட்டாள்தனமான தேசம் நம்முடைய தேசம் தான். அதுல கிறிஸ்தவமும் உடன்பட்டு தான் கிடக்கு. மனிதன் என்றைக்கு கடவுள் என்று மனிதன் நம்ப ஆரம்பிச்சானோ அன்றைக்கே இந்த உலகம் நாசமா போயிடுச்சு. அதனால 2026ல தேவனை தவிர வேற தேவனை நான் நம்ப கூடாது. குறிப்பாக மனிதனை நம்பவே கூடாது. மனுஷனா, ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மூட பழக்க வழக்கத்தை கொண்டு வந்து அதை அழகா சத்ருவானவன் விதைத்து அதை அநேகரை நம்ப வச்சு, நீங்க தான் கடவுள், நீங்க தான் கடவுள், நீங்க தான் கடவுள். ஏன்? ஏன்னா இவன் கடவுள்னு சொல்லிட்டா இவன் கடவுளை தேடி போக மாட்டான். இவனே கடவுள்னு சொல்லிட்டாக்க இவன் உண்மையான கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இவன் போக மாட்டான். ஏன்னா நான் தான் கடவுள்னு இவன் நம்பிட்டு இருக்கானே. அப்ப தேவ திட்டம் இந்த உலகத்துல அழிஞ்சு போக காரணம் என்ன? என்னை நோக்கி வீசப்பட்ட ஆசையின் வார்த்தைகளை நான் பறக்கி பொறுக்கி 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 சாப்பிட்டு 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 என்னுடைய ஆசையை நான் பெருக்கிக்கிட்டதுனால. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இதை சாப்பிட்டா நீங்க தேவனை போல மாறுவீங்க. உங்களால் எல்லாத்தையும் படைக்க முடியும், பிரபஞ்சங்களை படைக்க முடியும். இது போல 1000 ஏதனங்களை என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். இது சத்ரு போடுகிற ஆசையின் வலைகள். என் வழிகள் மாறி போவதற்கு காரணம் என்னை நோக்கி வீசப்படுகிற ஆசை என்கிற வலைகள். அதை நான் நம்பி ஏமாந்து இன்றைக்கு என் ஆசீர்வாத வாழ்க்கையை விட்டு இன்னைக்கு தரித்திர வாழ்க்கை வாழ காரணம் என்னை நோக்கி வீசப்பட்ட ஆசையை வார்த்தை நம்பி வாழ்ந்ததால. நம்பி இறங்கிட்டேன். நான் என் வழியை மாத்தாம இருந்திருந்தா நான் ஏதனுக்குள்ளே இருந்திருக்கலாமா? நான் ஏதனை விட்டு ஏன் வெளியில போகணும்? ஏன் நான் வெளியே போக கர்த்தனையை வெளியே விரட்டி விட்டார். கர்த்தரே விரட்டி விட்டார். அப்ப சில ஆசீர்வாதங்கள் எனக்குள் இருந்தும் அதை நான் பெற்றுக்கொள்ளாதபடி கர்த்தர் ஏன் என்னைய விரட்டுறார் அப்படின்னா, நான் இடைவெளியை சரியாய் கடைபிடிக்காமல் தேவ சித்தத்தை செய்யாமல் என் ஆசையின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக அந்த வாழ்க்கைக்கு என்னை இணக்கி விட்டேன். இப்ப கர்த்தர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்டா ஒரு இடைவெளி இருந்ததாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு. இடைவெளியிலான ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. அப்ப நாம் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடியதான இடைவெளிகளை நாம் என்ன பண்ணணும்? சரி செய்ய வேண்டும். இடைவெளிகளை சரி செய்ய வேண்டும்.
2000 முழம் நீ கடைபிடித்து வான்னு சொன்னா அந்த 2000 முழம் நான் கடைபிடித்து போகணும். நான் ஒரு அடி கூட எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. விட்டுட்டாக்க கர்த்தனை தேடுற மாதிரி ஆயிரும். அப்ப ஆதாம பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்ப ஆதாம் எங்க இருக்கிறான்? ம் ம் போதும். அப்ப தேவன் சொல்றாரு, ஆதாமே நீ எங்க இருக்க? என் பார்வையை விட்டு நீ ஏன் மறைஞ்சு போன? நீ எங்க போன? நான் உன்னை பார்க்கும்படி ஆவலா வந்திருக்கேன். நீ என் பார்வைக்கு தெரிய மாட்டேங்கிற. இன்னைக்கு அநேக தேவ பார்வைக்கு தெரிய மாட்டேங்கிறோம். காரணம் என்ன? என் இஷ்டப்படி நான் போறதுனால தேவ பார்வை என் மேல மறைஞ்சிருச்சு. தேவ பார்வை விட்டு நான் மறைஞ்சிட்டேன். அப்ப ஆதாம் அங்க ஸ்தோத்திரம், ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பார்வை விட்டு மறைஞ்சு போக காரணம் என்ன? அவர்கள் தங்களுக்கு நல்லதுன்னு தோன்றியதை பார்த்ததுனால, சில சத்ருவின் வார்த்தையை நம்பி ஏமாந்து போனதுனால. இங்க லாட்டரி வாங்குங்க, அங்க சீட்டு போடுங்க, அதை எடுங்க இதை எடுங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம நம்பி வாயை பொளந்து அங்க போயிட்டு பணம் கொடுத்தாக்க வட்டி பணம் 3 மடங்கு ஏறி வரும், இங்க பணம் கட்டினாக்க வட்டி பணம் 10 மடங்கு ஏறி வரும்னு ஆசையின் வார்த்தைகளை போட 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 போட, அந்த வார்த்தையை நான் வாங்கி வாங்கி எனக்குள்ள போட போட எனக்கும் தேவனுக்கும் இடைவெளி வந்துருச்சு. இப்ப என்னைய வழிவிலக பண்ணியது எது? என் ஆசை. என் ஆசை என்னை ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வச்சு, என்னுடைய கற்பனைக்குள்ள நான் ஒரு கடவுள் என்று நம்ப வச்சு, என்னை இன்றைக்கு சத்துரு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறான்? ஏதேனை விட்டு வெளியில. அப்ப சத்துரு இன்றைக்கு எந்த தோரணையில வரான்னா, மனித தோரணையில தான் என்ன பண்றான்? அந்த மனித தோரணை யாருன்னு கேட்டா நட்பும் உறவும். இன்றைக்கு நட்பு என்கிற ஒரு போர்வைக்குள்ள, உறவு என்கிற போர்வைக்குள்ள இன்றைக்கு சத்துரு சில குடும்பத்துல பூந்து அவர்களுடையதான தேவ வாழ்க்கையை கெடுத்து அவர்களை தேவர்களை போல மாத்துவின் ஆசையை காமிச்சு மோசம் போக்குற மனித கூட்டத்துக்கு மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தயவு செஞ்சு என் வழியை விலக வைக்கக்கூடியதான நட்புக்கும் உறவுக்கும் நான் இடம் கொடுக்காமல் என் 2000 முறம் இடைவெளியை நான் சரியாய் கடைபிடித்து நான் தேவனுக்கு பின்பாகவே செல்லுவேன் என்றால் நான் ஒரு நாளும் சாபத்தில் கை வைக்க மாட்டேன். நான் ஒரு நாளும் தேவ கோபத்துக்கு விரோதமாக கை வைக்க மாட்டேன். நான் தேவ கோபத்துக்கு விரோதமாக கை வைக்கவும் சாபத்தின் மேல் கை வைப்பதற்கும் காரணம் என்ன? நான் கடைபிடிக்க வேண்டிய 2000 முழம் அந்த தூரத்தை கடைபிடிக்காமல் என் இஷ்டப்படி நான் கேப் விட்டு போனதுனாலதான். நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஏன் சில பேர் கேட்பாங்க, ஏன் டெய்லி ஜெபிக்கணுமா? ஏன் டெய்லி வேதத்தை வாசிக்கணுமா? ஏன் டெய்லி ஒரு பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கணுமா? ஏன் டெய்லி இதை பண்ண ஒரு நாள் பண்ணலன்னா என்ன ஆகும்? ஒரு நாள் பண்ணலனா அது 1 மாசம் 1 வாரமா மாறும், 1 மாசமா மாறும். அப்புறம் என் வாழ்க்கை முழுவதும் ஜெபமில்லாத வாழ்க்கையா மாறிடும். ஏன் உபவாசத்தை கடைபிடிக்கணும்? வாரந்தோறும் உபவாசம் போடணுமா? ஏன் உபவாசத்தை கடைபிடிக்கணுமா? ஏன் சபையில உபவாச ஜெபம் வச்சா அந்த ஜெபத்துல போய் கலந்துக்கணுமா? ஏன் தவறாம ஒருவேளை உபவாசத்தை ஃபாலோ பண்ணி அந்த உபவாச நாள் முடிகிற வரைக்கும் நான் நடக்கணுமா? ஏன் ஒரு நாள் உபவாசத்தை கட் பண்ணா என்ன ஆக போகுது? நீ ஒரு நாள் உபவாசத்தை கட் பண்ணா உன் வாழ்க்கை முழுவதும் உபவாசம் இல்லாத வாழ்க்கையா மாறிடும். வேதம் சொல்லுகிறது, இவ்விதமான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு ஒரு நாள் ஒரு காரியத்திலும் விலகி போறதில்லை. அப்ப சில சத்ருவின் கிரியைகள் என் வாழ்க்கையை விட்டு விலகணும்னா நான் உபவாசம் தொடர்ந்து கடைபிடிக்கணும். வாரத்தில் ஒரு முறையோ உபவாசம் நிச்சயம் என் வாழ்க்கையில இருக்கணும், என் குடும்பத்துல இருக்கணும். டெய்லி நான் ஜெபிக்கணும். உடல் சோர்வு அதிகம்தான், ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனமானதுன்னு வேதமே சொல்லுது. அதன் மத்தியில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இடைவெளி விட்டுறாதீங்க, ஜெபத்துக்கு கேப் விட்டுறாதீங்க, ஆராதனைக்கு கேப் விட்டுறாதீங்க. அதனாலதான் வாரம் வாரம் நான் அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை, ஆராதனைக்கு ஏன் வராம போறீங்க? ஆராதனையை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, உபவாசத்தை விட்டுறாதீங்கன்னு ஏன் ஒவ்வொரு ஊழியரும் அதை வற்புறுத்தி நம்மளை ஏன் சொல்லி நம்ம அந்த வார்த்தையை கேட்கிறப்பே சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏன் சில ஊழியக்காரங்க அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, இடைவெளி விட்டனா உன் வாழ்க்கை முழுவதும் இடைவெளியா மாறிடும். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு கேப் விட்டுறாதீங்க, கேப் விட்டுறாதீங்க, கேப் விட்டுறாதீங்க, கேப் விட்டுறாதீங்க. கேப் விடுற அளவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தாதீங்க, விட்டுருங்க.
இந்த ஆசையான விஷயத்த ஆகான் தொட்டதனால இப்ப என்ன ஆயிருச்சு? கேப் விழுந்துருச்சு, வழி மாறிடுச்சு, வழி மாறிடுச்சு. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நான் தேவனை பின்பற்றி போகும் பொழுது சில விஷயங்கள் என்னை நிறுத்தும் பொழுது நான் நின்று விடாதபடிக்கு நான் தொடர்ந்து முன்னேறுவேன் என்றால் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற இடைவெளியானது அது சரியாக இருந்து கொண்டே இருக்கும். எனக்கும் தேவனுக்கும் இருக்க இடைவெளி சரியாக இருந்து கொண்டிருக்கும். அந்த 2000 அடி 2000 முழம் தானா, அந்த 2000 முழத்திலே நான் நிக்கணும். முன்னையும் போகக்கூடாது, பின்னையும் போகக்கூடாது, அந்த இடத்துல நிக்கணும். அப்ப ஸ்தோத்திரம். சத்ருவானன் எத்தனை ஆசை வார்த்தைகளை வீசினாலும், நட்பும் உறவும் நம்மை போற்றி புகழ்ந்து ஆஹா ஓஹோ ஏகே என்று பேசினாலும் அதற்கெல்லாம் மயங்காதபடி என் ஆசையை தூண்டிவிட்டு சத்துருனை நிறுத்தும் பொழுது இது கர்த்தருக்கு பிரியமில்லாது, நான் இடைவெளியை தொடர வேண்டும் என்று நான் முன்னோக்கி செல்லுவேன் என்றால் என் வாழ்க்கை ஒரு நாளும் சாபத்துக்கு சொந்தமா மாறாது. என் வாழ்க்கை ஒரு நாளும் சத்துருவுக்கு சொந்தமா மாறாது. என் வாழ்க்கை ஒரு நாளும் சோத்திரம் கொள்ளை போவதற்கு ஏதுவாக மாறாது. கேப் விட்டதுனாலதான் தொடர்ந்து நான் தேவனோடு இடைவெளியை சரியாய் நான் காத்துக்கொண்டு முன்னோக்கி செல்ல புதிய வருஷத்தில் அந்த தீர்மானத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? போகணும். இது வரைக்கும் நான் கேப் விட்டுருக்கலாம், நான் ஜபத்துக்கு கேப் விட்டுருக்கலாம், வேத வசனத்துக்கு வாசிக்க கேப் விட்டுருக்கலாம், என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக்கலாம் நான் கேப் விட்டுருக்கலாம், திருவிருந்து எடுக்க நான் கேப் விட்டுருக்கலாம். இன்னைக்கு திருந்து நான் அடுத்த மாதம் எடுத்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். அந்த திருவிருந்துக்கு நான் விட்ட கேப்பு கூட இதுக்கப்புறம் எந்த மாதம் நான் என்ன பண்ணக்கூடாது? கேப் விடக்கூடாது. மாதந்தோறும் திருவிருந்தில் நான் பங்கு பெறணும், வாரந்தோறும் சபை ஆராதனை நான் பங்கு பெறணும், உபவாச ஜபத்தில் எனக்கு முடிந்த அளவுக்கு நான் போய் பங்கு பெறணும். ஏன் பங்கு பெறணும்? இன்றைக்கு உபவாச ஜபத்துக்கு ஆரம்பத்தில் வந்தவர்கள் இன்றைக்கு பாதி பேர் உபவாச ஜபத்துக்கு வரதில்லை. காரணம் இடைவெளி தான் காரணம். இடைவெளி விட்டு பழகிட்டாங்க. அன்றைக்கு சோத்திரம் தூங்கி பழகிட்டாங்க, இல்லை ஊருக்கு போய் பழகிட்டாங்க, இல்லை சோத்திரம் வேலைக்கு போய் பழகிட்டாங்க, இல்லை சோத்திரம் வீட்டிலே இருந்து சாப்பிட்டு பழகிட்டாங்க, ஏதோ ஒரு காரியம் பழகிட்டாங்க, இடைவெளி விட்டு பழகிட்டாங்க. கேப் இடும் பொழுது வேறொரு பழக்கம் எனக்குள்ள வரும். கேப் இடும் பொழுது வேறொரு பழக்கம் எனக்குள்ள வரும். அந்த பழக்கத்தை மாத்திக்க முடியாம நான் அதுக்கு அடிமையாயிட்டேன். அது என் வாழ்க்கையின் பாதையை மாத்திருச்சு. வழி விலகாமல் இருப்ப தேவனை விட்டு வழி விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் இடைவெளியை சரியாய் கடைபிடிக்க வேண்டும். இடைவெளி அதிகரித்தால் என் வாழ்க்கை பழக்க வழக்கம் மாறிவிடும். அதனாலதான் தேவன் சொன்னாரு, தினம் பரிசுத்தப்படுத்திக்க, தினம் பரிசுத்தப்படுத்திக்க. அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை ஒருவர் மறுபடியும் வாசிக்கும். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரம் இடைவெளி இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். அப்ப தேவன் உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பாகவே நடக்க வேண்டும் என்றால் சில மாயையை நான் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். சில மாயைக்குள் நான் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். இவன் கடைபிடித்திருந்தால் சாபத்தை தொட்டிருக்க மாட்டான். சாபம் ஒரு மாயை, சத்ரு ஒரு மாயை, நீ தேவர்களை போல இருப்பேன்னு சொன்ன வார்த்தை ஒரு மாயை, நீ தேவனுக்கு விரோதமா துரோகம் செஞ்சுட்ட அதனாலதான் கர்த்தர் அடிச்சிட்டார், அது ஒரு மாயையான வார்த்தை. நான் சரியாக தான் தேவனை அடிக்க போறாரு. இந்த உலக மாயையின் வார்த்தையை வீசிக்கிட்டே இருக்கு. வீச 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 மனிதன் நம்பி 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 தேவனை விட்டே பின்வாங்கி போயிட்டான். இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். அது ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கும் என்னை எப்படிப்பட்டவராக தான் பார்க்கிறாரு? மகனாக தான் பார்க்கிறார். என்னைய கர்த்தர் ஒரு நாள் எதிரியா பார்த்தது கிடையாது. என்னைய கர்த்தர் ஒரு நாள் விரோதியா பார்த்தது கிடையாது. இன்றைக்கும் என்னை அவர் மகனாக தான் பார்க்கிறார், என்னை மகளாக தான் பார்க்கிறார். நான் தான் அவரை அந்நியனாய் பார்க்கிறேன். நான் தகப்பனா பார்த்த எனக்கு அவர் தகப்பனா தெரிவார். தகப்பன் தன் புத்திரனை நேசிக்காமல் போனாலும், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், அவர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். பால் குடிக்கும் பாலகனை தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அப்பத்துக்கு பதிலாக ஸ்தோத்திரம் கல்லையும், மீனுக்கு பதிலாக பாம்பையும், முட்டைக்கு பதிலாக தேளையும்,
கொடுக்காத தகப்பனே அப்படி இருக்கும் பொழுது என் ரத்தத்தை கொடுத்து மீட்ட உன் பரமபிதா நான் எப்படி உன்னைய மறப்பேன்? கர்த்தரனைய மறந்துட்டாருன்னு சொல்ற வார்த்தை தப்புங்க. நான் தான் கர்த்தரை மறந்துட்டேன். ஏசாயா 54 அதிகாரத்துல மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு நிலை பெயராதிருக்கும் என்று உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிதான் வார்த்தை இருக்கு. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை மறந்த என் வளர்க்கிற என் தொழிலை இழக்குன்னு சொல்லப்படுகிறது. நீ எனக்கு அருமையான மகன். எப்பிராயிம் என்றால் நீ எனக்கு அருமையான மகன். உன்னை எப்படி நான் மறப்பேன்? என் அருமையான மகனை நான் எப்படி மறப்பேன்? தாயின் கர்ப்பத்தை தெரிந்து கொள்ள நான் எப்படி மறப்பேன்? பெயர் சொல்லி அழைத்துடன் நான் எப்படி மறப்பேன்? அவர் மறக்கல, நான் இடைவெளி விட்டுட்டேன். நான் இடைவெளி விட்டதுனால அவர் என்னை மறந்தது போல எனக்கு தெரியுது. என் இடைவெளியை சரிப்படுத்தி கொண்டு இன்றைக்கு என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் நாளைக்கே கர்த்தருடைய அற்புதத்தை காண கர்த்தர் எனக்கு உதவி செய்வோம். அப்ப இடைவெளியை சரி செய்வோம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். தேவனை இன்னும் நெருக்கமாய் தொடர கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று என் வாழ்க்கையில நான் தேவனை நெருங்கும் போதெல்லாம் எனக்கு ஆசை காண்பித்து என்னை பின்வாங்க வைத்ததை இன்றைக்கு நான் தூக்கி எறிந்து விட்டு மீண்டும் தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே நீரே எனக்கு போதும் என்று சொல்லி தேவனை நெருக்கமாக அந்த தேவன் சொன்ன அந்த இடைவெளியில நாம் தொடர்ந்து தேவனை பின்பற்றுவோம் என்றால் நிச்சயமாகவே புதிய வருஷத்துல எனக்கு ஒரு பொக்கிஷ பூமியை கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயம் தருவார். பொக்கிஷ பூமி இல்லைனாலும் ஒரு சமாதானமான பூமியாவது என்ன பண்ணுவார்? என் வாழ்க்கையில சமாதானம் இழந்து போக காரணம் என்ன? என் வாழ்க்கையில நான் துக்கத்தை அனுபவிக்க காரணம் என்ன? என் வாழ்க்கையில சில தடைகளை நான் அனுமதிக்க காரணம் என்ன? நான் விட்ட இடைவெளி. அந்த இடைவெளி எதற்காக? என் ஆசையை நிறைவேற்றுவதற்காக. எனக்கு நல்லா தூங்கணும்னு ஆசை, தூங்குறதுக்கு ஆசைப்பட்ட எதுக்கு இடைவெளி விட்டேன்? தேவனுக்கு இடைவெளி விட்டேன், வேத வாசிக்கு இடைவெளி விட்டேன். எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கு, உண்மைதான், இல்லைன்னு இல்லை. இன்றைக்கு எப்படி இங்கே அமர்ந்திருக்க எல்லோருமே வேலை செய்து விட்டு மிகுந்த களைப்பு இருக்குங்களா, அதே போல தான் எனக்கும் மிகுந்த களைப்பு இருக்கு. ஆனால் களைப்பின் மத்தியிலையும் ஊழியத்தை என்ன பண்ணணும்? நம்ம நிறைவேற்றணும். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஊழியத்தை நான் நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு பிரயாசப்படுறோமோ அதுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் எனக்கு தருவார். இதை நான் ஊழியத்தில் அதிகமாக நான் பார்த்தது. நான் எவ்வளவு பலவீனத்தில் இருந்தாலும் ஊழியம் செய்யணுமேனு சொல்லி, ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே அதை நிறைவேற்றியாவது முடிக்கணுமேனு சொல்லி நான் வந்து நின்ன நாட்கள் எல்லாம் கர்த்தர் அன்றைக்கு பேசின வார்த்தைகள் எவ்வளவு ஸ்தோத்திரம் கர்ஜனையாக இருந்துச்சு எனக்கு நல்லா தெரியும். சில சமயங்களில் நான் பிரயாணத்தில் இருக்கும்பொழுது, அவசரமான பிரயாணம், வேறு வழியே இல்லைன்னு சொல்லி நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். பிரசங்கத்துக்கு ஜோம் இருக்கவே மாட்டேன், தேவனை நம்பி பலிபடத்தில் நிற்பேன். அன்னைக்கு நடக்கிற ஆராதனை, அன்னைக்கு நடக்கிற பிரசங்கம் எத்தனை முறை நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்தாலும் அது எனக்கு வரவே வராது. அப்போ தேவனுக்காக நம்ம சில காரியங்களை தியாகம் பண்ணி நம்ம நிற்கும் பொழுது நிச்சயமாய் துக்கத்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார், தோல்வியை அனுமதிக்க மாட்டார், தலைக்குனிவை கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார். நான் தலை குனியாமல் இருக்க, நான் துக்கப்படாமல் இருக்க, நான் சமாதானத்தோடு இருக்க, என்ன நடந்தாலும் எக்காரணத்து கொண்டும் இடைவெளி விடாமல் நான் தொடர்ந்து செல்லும் பொழுது நிச்சயமாகவே ஒரு முடிவு கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நான் ஒரு நாளும் ஒரு காலமும் இடைவெளி விட மாட்டேன்ப்பா. நான் இடைவெளி விடாமல் நான் உம்மை தொடர்ந்து நெருங்கி வருவேன். இடைவெளி விடாமல் நான் உம்மை தொடர்ந்து நெருங்கி வருவேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னைய நெருக்கக்கூடியதான நட்பையும் உறவையும், என்னைய வழி விலக வைக்கக்கூடியதான நட்பையும் உறவையும் நான் பார்க்க மாட்டேன். நான் இடைவிடாமல் உம்மையே தொடர்ந்து வருவேன். நான் இடைவிடாமல் நான் உம்மையே தொடர்ந்து வருவேன். என்னைய ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ இந்த 6ஆம் நாளில் நான் தொடர்ந்து வர எனக்கு உதவி செய்யுங்க. இடைவெளி விடாமல் தொடர்ந்து வர உதவி செய்யுங்க. ஆசையை பார்த்து நான் நின்று விடாதபடிக்கு, இச்சித்து நான் நின்று விடாதபடிக்கு, சத்துருவின் வார்த்தைக்கு நின்று விடாதபடிக்கு, என் கண்களை கவரக்கூடியதை பார்த்து நான் நின்று விடாதபடிக்கு, ஆண்டவரே நான் எல்லா விதத்திலும் நான் ஆண்டவரே உண்மையே பின்பற்றி வர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு ஆசை இருக்கு, ஆனா எனக்கு விட்டுட்டு வர மனசு இல்லை. எனக்கு இயேசுவை பின்பற்ற ஆசை இருக்கு, ஆனா என் ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு வர மனசுலன்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யவனாகிய வாலிபனை போல தேவனை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு எல்லாத்தையும் விடுறேன்ப்பா. உமக்கு முன்பாக நான் வாழ, உமக்கு பிரியமானதா வாழ நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் எதை இழக்கணுமோ நான் இழக்க விரும்புகிறேன். எப்போ ஆபிரகாம் ஸ்தோத்திரம் தன் மகனை பலிபீடத்தில் வைத்தாரோ அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஏகோவா ஈரே, ஏகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதங்கள் பார்த்து கொள்ளப்படும் என்ற அர்த்தம். என் காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் நான் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க என்னை ஆயத்தப்படுத்தணும்.
நேசித்த குமாரன் தான். நீ நேசிக்கிற புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் நீ கொண்டு வந்து மோரியா மலையில வையின்னு சொல்லி கர்த்தர் கேட்கும் பொழுது, ஆபிரகாம் தன் நேசகுமாரனை மோரியா மலையில வைத்ததனால நீ என் நேசத்துக்கு பிரியமுள்ளவன், நீ என் பார்வைக்கு அருமை உள்ளவன் என்று சொல்லி ஏகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதங்கள்ல பார்த்து கொள்ளப்படும் என்று அங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் 2026 எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய பர்வதங்கள் பார்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால், நான் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, நான் இச்சிக்கிற, நான் ஆசைப்படுகிற எதையும் கண்டு நின்று விடாமல் நான் தொடர்ந்து தேவ சமூகத்துக்கு முன்பாக நான் வைக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நமது கரத்தில் வைக்கிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபிக்கலாமா?